இந்த இடத்துல சொல்லினார் பாருங்க, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நீங்க வேணா நியாயம் விசாரிச்சு பாருங்க, எனக்கு தந்த பொறுப்புல நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி நியாயம் விசாரிச்சு பாருங்க. இந்த மனிதர்களிடத்துல எவ்வளவு நியாயமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இந்த நியாயம் விசாரிச்சு பாருங்க. தாவீது சொல்லுகிறார், இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீ நியாயம் விசாரிச்சு பாருங்க, நான் என் வழியில உத்தமனா நடக்கிறேன், எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனக்கு பிரியமானவர்களே, தாவீது தேவனுடைய பார்வையிலே நடந்தார். எப்பவுமே தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்கான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு தெரியும். அதனால்தான் தாவீது சொல்லுதாரு, ஆண்டவரே நீங்க இந்த நியாயம் விசாரிச்சு வேணா பாருங்க, நான் என் வழியில உத்தமனாய் நடக்கிறேன். இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நம்ம மனுஷருக்கு பயந்து நம்முடைய வழியில உத்தமமா நடப்பது அல்ல, தேவனுக்கு முன்பாக தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் எனக்கு தந்த ஒவ்வொரு பொறுப்புலையும் நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், உத்தமம் உள்ளவனா இருக்கணும். அது சின்ன வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், எந்த ஒரு பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கையில தந்திருந்தாலும் நீங்க உத்தமமா நடக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். தாவீது சொன்னது மாதிரி நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம வழி உத்தமமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Have a nice day. God bless you.